ஆஞ்சநேயரின் தந்தை கேசரி ஒரு வனர அரசன், தாயார் அஞ்சனா ஒரு தேவகன்னிகை. அஞ்சனா சில குற்றங்கள் காரணமாக மனுஷ லோகத்தில் பிறந்தார். தன் தவசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அஞ்சனா அதை சாப்பிட்டபின் காற்று தேவன் வாயு அவர்களுக்கு குழந்தையாக ஆஞ்சநேயரை அருளியதாக நம்பப்படுகிறது. இதனால் ஆஞ்சநேயரை வாயு புத்திரன் என்றும் அழைக்கின்றனர். அவரது தாய் அஞ்சனாவை நினைவில் வைத்து அவருக்கு ஆஞ்சநேயர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. சிறுவயதில் ஆஞ்சநேயர் மிகவும் சுறுசுறுப்பானவர். ஒருநாள் அவர் சூரியனை பழமாக கருதி அதை சாப்பிட முயன்றார். இதனால் அனைத்து உலகங்களும் இருள் சூழ்ந்தது. அப்போது இந்திரன் தனது வஜ்ராயுதத்தைக் கொண்டு அவரை தாக்கினார். அது அவருடைய தாடையை பாதித்ததால் அவர் ஹனுமன் என்ற பெயரையும் பெற்றார். இந்திரன், பிரமன் மற்றும் பல தெய்வங்களும் ஆஞ்சநேயரை பல ஆசீர்வாதங்களால் அருளிச் செய்தனர். இறப்பில்லாத நிலை மிகுந்த வலிமை, ஞானம் மற்றும் சக்தி. ராம பகவானின் சீடராக வாழும் அன்பும் பக்தியும் உள்ளது. ஆஞ்சநேயர் ராமாயணத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றார். அவர் சீதா தேவியை காண இலங்கைக்கு சென்று லங்காத்தியானம் செய்தார். அவர் ராம பகவானுக்கு உண்மையான பக்தராயிருந்து அவரது திவ்ய பணி நிறைவேற்றினார். இந்த கதை உங்களுக்கு பிடித்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.